ஒரு 12:30 மணி வரைக்கும் இந்த முருகர் கதையை நான் சொல்லியிருக்கேன். என் கூட ஒரு 2 பேர் இருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி ஆச்சுன்னு இருக்கும்போது தான் இந்த மகா சிவராத்திரி பற்றின ஒரு பேச்சு வந்து அன்னைக்கு நைட்டு இரவுலேயே இந்த ஒரு விஷயத்த சொல்ல வந்து, அப்புறம் தியானத்தில் இதுதான் இந்த விஷயம் தான் அவங்க மூலியமா தெரிய வச்சு, இதை முருகர் வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்த தான் இந்த எடப்பாடின்ற இந்த இரவு தங்குறதுக்கு வர வச்சிருக்கான்றது உண்மைன்ட்டு உணர்ந்தேன். அது உங்கள் நேர்காணலே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க எப்பயும் போல் நைட் இரவு ஃபுல்லாக அபிஷேகத்துக்கு உண்டான பஞ்சாமிரதம் தயாரிச்சுட்டே இருக்காங்க. நான் ஒரு ஆசைக்கு வந்து வெளியில் வந்து பார்க்கலான்னு சொல்லி அந்த அந்த மேலே சுற்றி வந்தா அப்பா எவ்வளோ முருக பக்தர்களுங்க. ஐயோ அது வந்து கண்கொள்ளா காட்சி. மேலே கோயிலில் ஃபோன் அலௌடு இல்லைன்றனால வந்து நம்ம காணொலி எடுத்திருந்தா கூட அது வெளில பதிவு பண்ண முடியாது. ஆனால் அது வந்து அவ்வளோ முருக பக்தர்கள் படுத்துட்டு எல்லாம் அந்த அரோகரான்னு சொல்லிட்டு விடிய விடிய அவங்க தூங்காமல் பேச ஜாலியாக பேசிக்கிட்டு முருகனை நினச்சிக்கிட்டு முருகர் அந்த சில பேர் கந்த சஷ்டிகவசம் படித்தாங்க. நிறைய முருக பக்தர்களுக்கு வந்து அந்த நம்ம முன்கூட்டியே நான் காணொலியில் சொல்லி இந்த எடப்பாடி இந்த மாதிரி மக்களோட வந்து இரவு தங்குறேன்ட்டு அந்த எல்லா முருக பக்தரையும் சந்திச்சுட்டு வந்து தூங்குறதுக்கே மணி 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விஸ்வரூப தரிசனம். வாழ்க்கையிலே முதல் தடவை பழனியில் அன்றைக்கி தான் அந்த திருப்பள்ளி எழுச்சி பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பழனியில் வடபழனியில் நம்ம பார்த்துருக்கோம். திருப்பள்ளி எழுச்சி பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ராஜா வருகிறார்னு சொல்லிட்டு பள்ளியறையிலேருந்து முருகரை எடுத்துகிட்டு வந்து திரும்ப வச்சு அந்த முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா மக்களும் இறங்கி வந்தாங்க. அவங்களோட நானும் சேர்ந்து இறங்கி வந்தேன். எத்தனை வருஷம் ஆனாலும் இது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு.